48வது ஸ்லோகம். முக்கண்ணும் முப்பொழுதும். அகசுத்தே சௌவ்யம் தவ நயனம் அர்காத்மகதயா த்ரியாமம் வாமம் தே ஸ்ருஜதி ரஜனீநாயகதயः திருதீயா தே திருஷ்டிः धरललितहेमाम्बुजरुचि समादत्ते सन्ध्यां दिवसनिशयो अन्दरसरी. காலம் கடந்த தேவியானவள் காலங்களை தோற்றுவிப்படாகிறாள். தேவியின் வலது கண் சூரிய ஸ்வரூபமானதால் பகல் பொழுதினையும், இடது கண் சந்திரஸ்வரூபமாகியால் 3 யாமங்கள் கொண்ட இரவு நேரத்தையும் குளிக்கிறது. இவ்விரண்டுக்கும் இடையே, அதாவது இரவு முடிந்து பகல் தொடங்கும் முன் பிராத சந்தியா காலத்தையும், பகல் முடிந்து இரவு தொடங்கும் முன் சாயம் சந்தியா காலத்தினையும் தேவியின் நெற்றியில் உள்ள பொற்றாமரை போன்று சிவந்து ஒளிரும் அக்னி ஸ்வரூபமான 3வது கண் தோற்றுவிக்கிறது. இவ்வாறு தேவியை தியானிப்பவர்கள் மரணபயம் அகலும். தனது அக்னி ரூபமான நெற்றிக்கண் கொண்டு சந்தியா காலங்களை தோற்றுவிப்பதால் அப்போது செய்யப்படும் அக்னிஹோத்திரம் போன்றவைகள் தேவியின் நிமித்தமே என கொள்ளலாம். அக்னியாகிய ஹோமங்களில் தேவியின் நாமமாகிய ஸ்வாஹா என்று முடிவில் கூறப்படும் நாமமாகும். இந்த ஸ்லோகத்தை தியானிப்பவர்களின் கண்களும் வாழும் காலத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் மற்றும் இவர்களின் சந்ததியினர் எவரும் குருடாகவும் பிறக்க மாட்டார்கள் என்பதும் பலனாகும்.